நான் ஒரு சவால் விடுறேன். ஒரு 10 நிமிஷம் டீலிமிட்டேஷன்னா என்ன? இதனால் யார் பாதிக்கப்பட போறா? டீலிமிட்டேஷனுக்குள்ள என்னென்ன சிக்கல்கள் இருக்கு? இத பத்தி உதயநிதி அவர்கள் பேப்பர்ல எழுதிட்டு வராம, நல்லா நோட் பண்ணிக்க, பேப்பர்ல எழுதிட்டு வராம அவருக்கு ஒரு சுயசிந்தனை இருக்கும்ல. இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படியாவது உட்கார வச்சு ஏதாவது கொஞ்சம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் மக்கப் பண்ண வச்சிருங்க, மனப்பாடம் பண்ண வச்சிருங்க. அப்படியாவது பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த டீலிமிட்டேஷனை பத்தி பேசிட்டாருன்னா நாங்களாம் பேசுறதை நிறுத்திடுறோம். நிறுத்திட்டு திமுக வந்து சேர்ந்துடுறோம். முடியுமா? அதாவது பேப்பர்ல எழுதி கொடுத்ததைய பிரஸ் மீட்ல இப்படி படிக்கிறாரு. இப்ப மக்களே, விஜய் அவர்கள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது பத்தாது பின்னாடி இருந்து ஒருத்தர் வாசிக்கிறாரு. பேப்பர்ல எழுதி கொடுத்தது எல்லாமே பின்னாடி இருந்து ஒருத்தர் வாசிக்கிறாரு. எனவே இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானியைத்தான், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியைத்தான் பெரிய தலைவரா கட்டமைக்க அந்த கொத்தடிமையை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னவோ பண்ணிட்டு போட்டு ஏன் அண்ணன் திருமாவளவனை பத்தி இழுக்கிறானுங்கன்னு தெரியலையே. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா, திமுக வந்து கூட்டணி முயற்சி வந்து நடந்துச்சுன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் வந்து கிளப்பி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏண்டா மூதேவி, இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க நாரி நாத்தம் எடுத்து உங்களை காரி துப்பி எவ்வளவு அசிங்கப்பட்டீங்க. சிவி சண்முகம் விட்டு உங்களை கிளிகிளின்னு கிழிச்சாரா இல்லையா? இப்ப சமீபத்துல கூட கிழிச்சிருக்காரு மக்களே. அந்த வீடியோ போடுறேன், அதை பாருங்க. அப்புறம் அது குறித்து இந்த பிராணியை நம்ம கிழிப்போம். 4ஆம் தேதியிலிருந்து எடப்பாடியாருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அந்த உறவு பங்காளி என்று பேசுற அளவுக்கு உருவாக்கிச்சு. திருமாவளவனை நான் முதலமைச்சராக்குவதற்கு சொன்னேன் என்று சொல்ல. ஆமா சொன்னேன். நான் ஏற்கனவே பேட்டியில சொல்லியிருக்கிறேன்னு. ஏன் சொன்னேன்? எப்ப சொன்னேன்? எந்த